இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி குயிக்கான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் பருப்பு எடுத்து கழுவிட்டு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள், ஜீரகம், காயப்பொடி, இடித்து வச்ச பூண்டு பல் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. வீட்டில் என்ன காய் இருக்கோ காயை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. மல்லி இலை கருவேப்பிலை போட்டுட்டு உப்பும் போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. விசில் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். மணக்க சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரை தாளித்து ஊற்றிடலாம். இந்த சாம்பார் ஆஃபீஸ் போகிறவங்க பட்டுன்னு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.